சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் கருவேப்பிலை சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 3 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அது கூடவே ஒரு 4 கிராம்பு, பிரியாணி இலை 3, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதத்துட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். வதக்கிட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம ரெசிபியோட ஹீரோ கருவேப்பிலையை சேர்த்துடலாமா? கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த காஞ்ச ஸ்டேஜ் வரணும். நம்ம நசுங்கிடணும் அப்படியே, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இதை ஆற வச்சு அரைச்சிடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்து கூடவே 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிடலாம். கிரேவி நல்லா வரணுன்றதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டவொன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஹீரோ அரைச்சி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் உப்பு போட்டு நல்லா வதக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டிடணும். இந்த சைடு அந்த சைடுன்னு எல்லா சைடும் சூப்பராக பெரட்டி எடுத்துகிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். சரியான ஸ்மெல் அடிக்குது. கிச்சன் ஃபுல்லாக நல்ல வாசனை. அந்த கருவேப்பிலை ஸ்மெல் இருக்கே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி வச்சுருவோம். சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுனா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், இன்றைக்கி செம்ம ஸ்பெஷலுங்க. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப எம்மியாக இருந்தது. ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.